வதனத்தில் போக எடுத்துட்டு போனேன். வதனத்திற்கு சென்ற உடனேயே பாபாவினுடைய அருகாமையில் நெருக்கத்தில் நிறைய போகினுடைய தட்டுக்கள் வைக்கப்பட்டிருந்தது. அது ரொம்ப அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தது. இன்று சத்குரு வாரமா இருக்கு. ஆனா பாபா உங்களுக்கு பக்கத்துல இவ்வளோ போகனுடைய தட்டுக்கள் வைக்கப்பட்டிருக்குன்னா பாபா ஒரு நொடியில சொன்னாரா, சிரிச்சாரா? 7 நாள் கோர்ஸ் செய்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க, எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நாம பெண் குழந்தைகள் என்ன சொல்றோம், நீங்க ரொம்ப ஒன்றும் வர தேவையில்லை, வியாழக்கிழமை வாங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவு, அன்னைக்கு வாங்கன்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, அதனால தான் புது ஆத்மாக்களுக்கு விழிப்படைய செய்வதற்கு, அந்த ஆத்மாக்களுக்கு பாபாவை நோக்கி இழுப்பதற்கு நீங்க குழந்தைகள் கூட விசேஷமாக அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கு. அந்த எண்ணம் பாபாவிடம் சென்று சேருகிறது. இப்போ பாபா என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நேரத்துக்கு ஏற்றார் போல ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஞானியோ அஜ்ஞானியோ ஒவ்வொரு ஆத்மாவினுடைய அழைப்பு கடவுளை நோக்கி ஒரு ஜோதியினுடைய ரூபத்துல ஈடுபட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கு இப்போ. அப்ப பாபா எப்போ இந்த மாதிரி சொல்றாரோ, பாபா சொல்லும் போதே நான் கேட்டேன், பாபா இப்போது விசேஷமாக ராஜஸ்தானம் மற்றும் சென்னை தமிழ்நாடு ஜோனுடைய அனைத்து சகோதர சகோதரிகள் வந்திருக்காங்க சேவைக்காக. இப்போ பாபா என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2 ஜோனுடைய குழந்தைகள் பாபாவினுடைய ரொம்ப பாவனை இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். சென்னை தமிழ்நாட்டு பாபா அவங்களுக்கு சொன்னாங்களா, தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு பாபாவினுடைய விஷயங்களை முழுசா புரிஞ்சுக்க கூட முடியாது அவங்களால. ஆனா இவங்களுடைய இதயத்தினுடைய அந்த அன்பு, இதயத்தினுடைய அந்த ஸ்நேகம் பாபா அவர்களுடைய கண்களை வச்சே கண்டுபிடிச்சிடுவாராம். பாபா இவங்களுடைய இதயத்தினுடைய அந்த மொழி, இதயத்தினுடைய அந்த மொழியை கண்ணுல இருந்தே பாபா புரிஞ்சுக்குவாரா. குழந்தைங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்றத பாபா புரிஞ்சுக்குவாரா. பாபா கூட அதே போல இந்த குழந்தைகளுடைய அந்த பாவனையை புரிந்து கொண்டு பாபா இவர்களுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குன்னா அதை பாபா செய்யவும் செய்யறாரா. ராஜஸ்தானத்துக்கு என்ன சொன்னாருன்னா, பாபா இவங்க பாபா வீட்டுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்காங்க, ராஜஸ்தானத்திலேயே இருக்காங்க. பாபா சொன்னாங்க, எதிர்காலத்திலும் கூட ராஜ்யம் செய்யக்கூடிய ராஜா மகாராஜாவாக மாறக்கூடிய இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு பாபா அதே ரூபத்துல பாக்குறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல குழந்தைகள் குறைவாக கூட வரலாம், அங்க முழுசா அறிமுகமும் இல்லாம இருக்கலாம். ஆனா பாபா என்ன சொல்றாங்கன்னா, நேரத்துக்கு ஏற்றார் போல வரக்கூடிய அந்த நாட்கள்ல அநேக ஆத்மாக்கள் பாபாவுடைய வீட்டுக்கு சேர போறாங்க, வர போறாங்க. அதற்காக நீங்க குழந்தைகள் உங்களை நீங்களே தயாரா வச்சிருக்கணும். பாபா சொன்னாங்களா, இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது சொன்னாரா, 2 ஜோன்ல இருக்கக்கூடியவங்களும் பாபாவினுடைய ரொம்ப இதயத்தினுடைய அருகாமையில இருக்காங்க, நெருக்கத்துல இருக்காங்க. இப்போ பாபா கிட்ட ஒவ்வொரு பிராமண ஆத்மாவினுடைய அந்த நினைவு சேருது. அப்போ பாபா முன்னாடி போக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் விசேஷமாக போக் வைக்கப்பட்டதோ அதுவும் பாபாவுக்கு நான் கொடுத்தேன். பாபா கூட அந்த குழந்தைகளுக்கு விசேஷமாக வெத்தனத்துல எமர்ஜி செய்து பாபாவுக்கு, வெளிநாட்டு குழந்தைகளும் பாபா கண்ணு முன்னாடி வந்தாங்களா. அப்ப பாபா சொன்னாரா, குழந்தைங்க, இந்த குழந்தைங்க கூட எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க, விழிப்புணர்வுல உட்கார்ந்துருக்காங்க. இப்போ பாபாவை சந்திப்பை கொண்டாடிட்டு போவாங்க. ஏதோ ஒரு காரணத்துல அவங்க இங்க இருக்காங்க. இப்ப மதுபன்ல குழந்தைங்க கவலையற்று இருங்க,
அதாவது பாபா வீட்டில் உட்கார்ந்துருக்காங்கல்ல, கவலைப்பட தேவையில்லை, எந்த ஒரு விதமான கவலையும் இல்லை, தேவையில்லைன்னா பாபா இருக்காரு, பாபா அமர்ந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு பாபா மிக மிக அன்பு நிறைந்த அன்பு நினைவுகள் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் கீழே வந்து சேர்ந்துட்டேன். ஓம் சாந்தி.